Hi students, நான் உங்க பிரசாந்த். இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/y plus y square the whole power 10 என்ற ஒரு பைனாமியல் டேர்ம் எக்ஸ்பான்ஷன்ல நம்ம வந்து y வேரியபிள் இருக்கு இல்லையா, அந்த y வேரியபிளோடைய பவர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த அரேஞ்ச் பண்ணதில் 7th டேர்ம் என்னன்றது தான் இங்கே கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் 1/y plus y square the whole power 10. இதை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒய்யோடைய வேரியபிள் வந்து எப்படி இருக்கும்னா அசெண்டிங் பவரில் இருக்கும். அசெண்டிங் பவர்ன்றது என்ன அப்படின்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் கொண்டு வந்து அதுக்கப்புறமேல அதில் 7th டேர்மை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கான லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அங்கே வந்து அசெண்டிங் பவரில் இருக்கும், இங்கே டிசெண்டிங் பவரில் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து என்னென்னா பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் 1/y ப்ளஸ் y ஸ்கொயர் த ஹோல் பவர் 10. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாற்றி எழுத போகிறோம். தட் இஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 1/y த ஹோல் பவர் 10 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரியா? இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷனில் நம்ம கொண்டு போவோம். பொதுவாகவே a ப்ளஸ் b த ஹோல் பவர் n அப்படின்னு ஒரு பைனாமியல் டேர்ம், இந்த மாதிரி பைனாமியல் தியரம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் nth டேர்ம் எப்படி இருக்குன்னா இட் இஸ் tn. அது எப்படி எழுதலாம்னா tr + 1 எழுதலாம், விச் இஸ் ncr அண்ட் இட் இஸ் a பவர் n மைனஸ் ஆர் இன்ட்டு b பவர் ஆர். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே நம்ம n வந்து 10, ஏன்றது என்னென்னா y ஸ்கொயர், bன்றது என்னென்னா 1/y. சரியா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே 7th டேர்ம் கேட்குறாங்க. ஸோ 7th டேர்ம் எப்படி எழுதலாம்? இட் இஸ் t 6 + 1. அப்போ 6 + 1னா r வந்து நமக்கு இங்கே 6. ஸோ இட் இஸ் 10c6 இன்ட்டு a வந்து நமக்கு y ஸ்கொயர். ஸோ y ஸ்கொயர் த ஹோல் பவர் 10 மைனஸ் 6 இன்ட்டு b வந்து நமக்கு 1/y. ஸோ 1/y த ஹோல் பவர் 6 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு 10c6 y ஸ்கொயர் த ஹோல் பவர் 4 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் y பவர் 8. ஓகேவா? இன்ட்டு இங்கே நமக்கு y பவர் 6ன்னு வரும். ஸோ இதை வந்து ஃபர்தராக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் பி கெட்டிங் 10c6 இன்ட்டு y பவர் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த y பவர் 2 வந்து கோஎஃபிஷியண்ட்டாக வர மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா we have, that is option C. ஸோ நமக்கு required answer வந்து ஆப்ஷன் C. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.